23 verse 3. God is there. ஒரு வசனம் தான். This is God's phone number. எரேமியா 33வது அதிகாரம் 3வது வசனம். எரேமியா 33 எடுத்தவங்க யாரு? Call unto me and I will answer thee. போதும். தமிழ்ல என்னது? நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? உத்தரவு கொடுப்பேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான விஷயத்தை என்ன பண்ணுவேன்? அறிய வைப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இங்க பாருங்க, நான் ஏன் இந்த வசனத்தை நான் பேச எடுத்தேன் அப்படின்னா, லூக்கா 11வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. லூக் chapter 11 verse 1. லூக்கா 11வது அதிகாரம் 1வது வசனம். லூக் 11:1. யோவான் தன் சீஷர்களுக்கு போதித்தது போல நீங்களும் என்ன பண்ணுமா, எங்களுக்கு எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சீஷர் வந்து கேட்கிறார். இப்போ நீங்க எரேமியா 33:3ல பாத்தீங்க அப்படின்னா அங்க என்ன போட்டிருக்கு? நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? உத்தரவு அளிப்பேன். நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான விஷயத்தை உனக்கு என்ன பண்ணுவேன்? போதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு சீஷர்களுக்கு என்ன புரியல அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்துல 3 வருஷம் அது ஊழியம் செய்யும் போது அவர் பண்ணாத அற்புதமே கிடையாது. அவர் வந்து என்ன பண்றாரு? காற்றையும் புயலையும் அதற்காரு, அது அமைதியா இருக்கு. தண்ணீர் மேல நடக்கிறாரு. அவர் பேதுரு பார்த்து என்ன சொல்றாரு? வலையை நீ ஆழத்துல போடுன்னு சொல்றாரு. பேதுருட்ட சொல்றாரு. எங்க இருந்தோ மீனெல்லாம் வந்து என்ன பண்ணுது? அந்த வலையில சிக்கிடுது. அப்போ அவர் மரித்தவர்களை உயிரோட எழுப்புறாரு. பிசாசுகளை துரத்துறாரு. அவர் பண்ணாத அற்புதமே இல்லை. எந்த சீஷனும் போய் எதை கேட்கல, ஆண்டவரே மரித்தவர்களை எப்படி உயிரோட எழுப்பணும், நடக்க முடியாதவங்களை எப்படி நடக்க வைக்கணும்னு கேட்கல. அவங்க கேட்டதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். என்ன கேட்டாங்க? எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு என்ன பண்ணுங்க சொல்லி. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் ஆண்டவர் கொடுப்பார். ஆனா அந்த சீஷர்கள் எவ்வளவு கிளியரா ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து இந்த அற்புதங்கள் எல்லாம் செய்யறதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அவங்களோட ஜெப வாழ்க்கை தான் என்னது? அவங்க இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் செய்ய வைக்குது அப்படின்னு யார் அறிந்ததா? சீஷர்கள். இன்னைக்கு நம்மளும் நினைக்கிறோம், நான் ஆண்டவர்கிட்ட போய் என்ன கேட்டாலும் கிடைக்கும், நான் வந்து இதை பண்ணா நான் என் வாழ்க்கை செட்டில் ஆயிரும். எல்லாத்துக்கும் மெயினா ஒரு காரணம் என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதமா இருக்கணுமா? உங்க வாழ்க்கையில சுகம் வரணுமா? நீ கட்டப்பட்ட வாழ்க்கையில இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? அந்த கட்டுகள் உடையணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னது? ஜெபம். இயேசு கிறிஸ்து வந்து பணத்துல இருந்து எனக்கு மருத்துவத்தை உயிர் தெளிவு எனக்கு வல்லமை கொடுங்கன்னு கேட்கிறேன். அவர் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னது? ஜெபிச்சார். மார்க் 1வது அதிகாரம் 35வது வசனம் வாசிங்க. மார்க் chapter 1 verse 25. மார்க் 1வது அதிகாரம் 35வது வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போய் அவர் என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணாரு. அதிகாலையில இருட்டோட எழுந்து என்ன பண்ணாரு? வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணாரு. யார் மத்தியில் இல்ல, தனியா போய் என்ன பண்ணாரு? அவருக்கு தேவை ஒரே ஒரு விஷயம் தான். நானும் என் பிதாவை என்ன பண்ணுவோம்? தனியா பேசுவோம். ஏன்? இயேசு ஆண்டவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, மோசே கூட தேவன் எப்படி பேசினாங்கன்னா, ஒரு சிநேகிதனோட பேசும்போது முகமுகமாய் பேசினாங்க. 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசுறது நீங்க பாத்துருக்கீங்க. ஒரு காபி கடையில உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. எப்படி பேசுவாங்க? மணிக்கணக்கா பேசுவாங்க. ஆனா அவங்க 2 பேர் மட்டும் தான் பேசுவாங்க. 3வது வந்து அப்படியே வந்து தள்ளி போயிடும். என்னடா வந்துட்டா அப்படின்னு. அதே போல ஆண்டவர் என்ன பண்றாரு? இருப்பவருடைய எழுந்து மனாந்தரமான இடத்துக்கு அவரும் ஆண்டவர் ஒரு சிநேகிதன், ஒரு தகப்பன் பிள்ளையை போல என்ன பண்ணாங்க? பேசினாங்க. ஜெபம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்க அப்பாட்ட பேசுறது என்னது? நம்ம நினைக்கிறோம் ஜெபம்னா என்னமோ இதோ வார்த்தையில போடணும், அதெல்லாம் கிடையாது. நீங்க உங்க அப்பாட்ட பேசுறது என்னது? ஜெபம். எத்தனை பேருக்கு விசுவாசம்? இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில பாருங்க, அவர் முக்கியமான செய்த எல்லா விஷயத்துக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார்? ஒரே விஷயம் தான் பண்ணார், ஜெபம் பண்ணார். லூக்கா 6வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம் வாசிங்க. Luke chapter 6 verse 12. Luke 6 verses 12 13. Okay.
பாருங்க, சீஷர்ல இயேசு பின்னாடி நிறைய பேர் செஞ்சுட்டு இருந்தாங்க. இயேசுப்பா வந்து ஊழியத்தை தொடர்ந்து நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு நாள் முழுவதும் ஜெபம் பண்றாரு. உணவசனத்தை பார்த்தா அதிகாலையில இருட்டோட எடுத்து போனாங்க. இப்ப என்னது இருக்கு, முழுவதும் ஜெபம் பண்றாரு. முழுவதும் 8 மணியா 6 மணியா தெரியல, எத்தனை மணிக்கு நைட் வந்துச்சோ நைட்டு ஃபுல்லா என்ன பண்ணாரு, ஜெபம் பண்ணாரு. அதிகாலையில இருந்துச்சு நிறைய சீஷர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அதுல 12 பேர்த்த இயேசு என்ன பண்றாரு, தெரிந்து கொண்டாரு. அப்ப ஏசப்பாவோட ஊழியத்தை பார்க்கறதுக்கு அந்த 12 பேர்த்த தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, முழுவதும் ஜெபிச்சார். இயேசு கிறிஸ்து அதே போல சிலுவையில போறது, சிலுவை மரணத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாரு பாருங்க. மத்தேயு 26வது அதிகாரம் 53வது வசனம். Matthew chapter 26 verse 53. மத்தேயு 26:53. சரி, 26:53ல 26:36 வாசிங்க. 26:36 வாசிங்க. Matthew 26 verses 36. பாருங்க, இயேசு கிறிஸ்து அடுத்த நாள் அவருக்கு என்ன தெரியும், இந்த ராத்திரியில வந்து அவர் புடிச்சிட்டு போயிருவாங்கன்னு அவருக்கு தெரியும். புடிச்சிட்டு போவாருன்னு தெரியும் போது எல்லாம் என்ன பண்ணுவோம், புடிச்சிட்டு போகாம இருக்கு இல்ல, நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை வந்து தைரியப்படுத்திப்போம். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவர் வந்து என்ன பண்றாரு, நைட்டு ஒரு இடத்துக்கு போறாரு, கெத்செமனேன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல போய் என்ன பண்றாரு, ஜெபிக்கிறார். அவங்க வந்து எல்லா பெரிய விஷயங்கள் வாழ்க்கையில எல்லா இம்பார்ட்டன்டான ஒரு டெசிஷன் நடக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, சீஷர்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடி நான் முழுவதும் ஜெபிச்சார். சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி, சிலுவையில புடிச்சிட்டு போறதுக்கு எங்க இருந்தாரு, கெத்செமனேல தான் இருந்தார். எல்லா நேரமும் அவருக்கு ஒன்னே ஒண்ணுதான், இந்த மனுஷனையும் நாடி போல, யாரும் நாடி போல, இயேசு கிறிஸ்துவோட ஒரே லைஃப் யாருதான், இதான் மட்டும்தான். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, எப்பவுமே நான் என்ன பண்ணுவேன், ஜெபிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னவர்தான் யாரு, இயேசு கிறிஸ்து. அதனாலதான் சீஷர்கள் என்ன கேட்டாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை பார்த்து நீங்க எங்களுக்கு ஜெபிக்க என்ன பண்ணுங்க சொல்லிட்டாங்க. எப்படி ஒரு மனுஷன் சாக போறாரு, ஆனா நைட்டு ஒரு சமாதானத்தோட இருக்காரு, அவங்க பார்த்து அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே எப்படி ஜெபிக்க என்று சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், என்னோட மெசேஜோட தலைப்பு என்னன்னா, எப்படி நம்ம ஜெபிக்கணும். நம்ம நேற்று பார்த்தோம் ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சில விஷயங்களை பார்க்க போறோம். வாசிங்க, மத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனம். Matthew chapter 6 verse 9. கொஞ்சம் மெதுவா வாசிங்க. மத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனம். மெதுவா வாசிங்க, சத்தம் கம்மி பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரம மண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. போதும், பரம மண்டலத்தில் இருக்க எங்கள் பிதாவே. இங்கிலீஷ்ல யாராவது வாசிங்களா? Pray then in this way. Our Father who is in heaven, hallowed be your name. Our Father in heaven, hallowed be thy name. அப்படிங்கிறது. சோ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, இப்படிதான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல நீங்க என்ன பண்ணணும், முதல்ல ஆண்டவர் சொல்றது என்ன அப்படின்னா, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. இங்கிலீஷ்ல அழகா சொல்றதுன்னா our Father அப்படின்னு. இது எதை குறிக்குது, பரமண்டலத்தில் இருக்க எங்கள் பிதாவே. அந்த ஒரு சென்டென்ஸ், அந்த ஒரு நீங்க அப்படி சொல்றீங்கன்னா அது எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 விஷயத்தை குறிக்குது. முதல்ல நீங்க ஜெபம் பண்ணும்போது நீங்க யார்கிட்ட ஜெபிக்கிறீங்க, உங்களுக்கும் அந்த ஜெபத்தை கேட்கிறவங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் நீங்க என்ன பண்ணணும், செட் பண்ணணும். ஒரு போன் எடுக்கணும், போன் எடுத்து ஹலோ நான் வந்துட்டேன், நீங்க போய் அப்படியே பேசுவோம், ஹலோ நீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அதே போலதான் நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது நீங்க ஆண்டவரை எப்படி கூப்பிடணுமா, அப்பா பிதாவே. அழகா போட்டிருக்கு. ரோமர் 8வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. ரோமன்ஸ் chapter 8 verses 15. ரோமர் 8:15. ரோமன்ஸ் 8:15. இங்கிலீஷ் தமிழ் ஏதாவது? For you have not received the spirit of slavery to fear again, but you have received the spirit of adoption as sons and daughters, by which we cry out. We have received the spirit of adoption by which we can call அப்பா Father. தமிழ்ல வாசிங்க, தமிழ்ல சூப்பரா இருக்கு. அந்த படி நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவாகரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நமக்கு என்ன ஆவியை கொடுத்திருக்காருன்னா, அப்பா பிதாவே என்று கூப்பிடுற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்காரு. ஒரு
ஒரு காலத்துல ஆண்டவரை பார்த்து இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்துல என்ன பண்ணாங்க? பயந்து இருந்தாங்க அவங்கள பார்த்து பேசுறதுக்கு. ஏன்னா அப்போ இருந்த ஆவி என்னன்னா அடிமைத்தனத்தின் ஆவி இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் மூலமா என்ன பண்ணாரு? நமக்கு எந்த ஆவியை கொடுத்திருக்காருன்னா புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கார். அதன் நிமித்தமா நம்ம ஆண்டவர் எப்படி கூப்பிடலாம் இன்னைக்கு? அப்பா பிதாவே அப்படின்னு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னால இந்த உலகத்தை படைத்த ஆண்டவரை நான் பயந்து 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 போவாங்க. எனக்கு என்ன ஆவி இருக்கு? புத்திர சுவிகாரத்தின் ஆவி இருக்கு. நான் தைரியமா போய் என்ன சொல்லுவேன்? அப்பா நான் வந்துட்டேன், அப்பா என்னை பாதுகாத்துக்கோங்க, அப்பா என்னை காப்பாத்துங்கன்னு சொல்ற ஆவி எங்க இருக்கு? எனக்குள்ள இருக்கு. எது நிமித்தமாய்? இயேசு கிறிஸ்துவின் சிலுவை நிமித்தமாய் என்ன பண்ணியிருக்காரு? அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அதான் இயேசு கிறிஸ்து அழகா சொல்றாரு, நீ பயப்படாத, நீ என்ன பண்ணு? அவரை பார்த்து அப்பா பிதாவேன்னு சொல்ற ஆவி என்ன பண்ணிருக்கேன்? நான் உனக்கு கொடுத்திருக்கேன். அதனாலதான் அழகா சொல்றாரு, என் பிதாவே, என் அப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி அழகா ஸ்டார்ட் பண்றாரு? He sets the tone for the entire. நீங்க ஃபர்ஸ்ட் ஜோவின் நான் ரொம்ப கோவமா இருக்கேன், ஒரு நாள் ஜோவின் மேல வச்சுக்கோங்களேன், திட்டி அவன் அனுப்பிச்சுட்டு ஒரு நாள் போன் பண்ணி அப்பா அப்படின்னு சொன்னா என்ன பண்றேன்? கோவம் எல்லாம் இது போயிடும். அப்போட அதே போலதான் நீங்க எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, ஜெபத்து போய் கைகளை தூக்கி உங்க இருதயத்தை நாளத்துல இருந்து அப்பான்னு கூப்பிட்டு பாருங்க. நீங்க ஓட வேண்டாம். அவர் என்ன சொல்லுவாரு? இளைய குமாரன் அப்பாவோட சொத்தெல்லாம் கொண்டு போய் வித்துட்டு வந்துட்டான். வித்துட்டு வரான், பிச்சைக்காரன போல வரான். அவன் என்ன ட்ரெஸ் கிழிஞ்சிருச்சு, சாப்பிடல, எப்படி வந்தாலும் தெரியாது. தூரத்துல அப்பா பார்த்தாரு, ஐயோ என் மகன் வந்துட்டேன்னு கால் விட்டான். குமாரன் ஓடல, அப்பா ஓடல. அதே போலதான் நீங்க ஜெபத்துல போய் அப்பா பிதாவே நீங்க தூங்கணும். நீங்க நினைக்கல நான் உங்க பிரசனத்துக்கு இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் வந்து படைத்தல் விசுவாசம். ஆமென். அப்பா பிதாவின் சொல்றது என்னது? எனக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவி யார் கொடுத்தார்? அது ஒரே ஒரு விஷயம். அவன் என்னதான் ஒரு அப்பா பிதாவின் கொடுத்தலையா வாசிங்க. மல்கியா 1 அதிகாரம் 6வது வசனம். மல்கியா chapter 1 verses 6. 1வது அதிகாரம் 6வது வசனம். மல்கியா 1வது அதிகாரம் 6வது வசனம். மல்கியா 1:6. The son honors his father and his servant his master. And if I am a father, where is my honor? If I am a father, where is my honor due? And if I am a master, where is my respect? If I am a master, where is my respect? ஆண்டவருக்கு ரெண்டு விஷயத்தை கேட்கிறார். ஒண்ணு அவருக்கு கொடுக்கிற கனத்தை கொடுக்கணும், இன்னொன்னு அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை என்ன பண்ணணும். ஜீசஸ் அழகா ஒரே ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு. He is called the evangelist of compassion அப்படின்னு சொன்னாங்க. ஒரு விஷயம் சொன்னாரு, அவர் என் அப்பா தான். ஆண்டவர் யாரு? என் அப்பா தான். ஆனாலும் he is God. இங்கிலீஷ்ல அழகா அவர் சொன்னாரு, he is my father but still he is God. அதனால கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் என்ன பண்ணணும்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. Jesus sets the tone for the entire prayer in one sentence. Our Father in heaven. என் அப்பா தான் அவரு. நான் எங்க இருக்காரு? பரத்துல இருக்காரு. அவருக்கு கொடுக்க வேண்டிய கனமும் மரியாதையும் யார் கொடுக்கணும்? இந்த வார்த்தையை சொல்றது யாரு பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு. நான் பிதா என்றால் எனக்கு கொடுக்க வேண்டிய கனம், நான் எஜமான் என்றால் எனக்கு கொடுக்க வேண்டிய அப்படின்னு நம்மள பார்த்து நம்மளுக்கு ரொம்ப லதாதிக்கா நம்ம எப்படி பண்ணுவோம்? பாட்டு இஷ்டம் பாட்டுக்கு வாழ்க்கைய வாழ்க்கை ஆண்டவர் எங்க அப்பா முடிப்போம். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவர் உங்க அப்பா தான். ஆனா இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் யார்? எங்க அப்பா சீஃப் மினிஸ்டர் தான். சீஃப் மினிஸ்டர் பார்த்து அப்பான்னு சொல்லிடலாம். அது பின் சீஃப் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து போய் டே அப்பான்னு சொல்ல என்ன பண்ணாங்க? 10 பேர் கருத்து என்ன பண்ணாங்க? வெளியே தள்ளி போவாங்க. அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் என்ன பண்ணணும்? நீங்க ஜெபம் பண்றீங்களா? நீங்க உடம்பு போது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுத்து கைகளை நீட்டி நீங்க பண்ண வேண்டியது அப்பா. ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு நோக்கி ஓடுவார். எத்தனை பேர் விசுவாசம்? ஆமென். எத்தனை பேருக்கு ஆண்டவர் அழகா சொல்றார், our father he is my father but still he
அடுத்து வாசிங்க மத்தேயு 6வது அதிகாரம் 9வது திருப்பி அதே திருப்பி வாசிங்க. மேத்யூ 6ல ஒரு கை வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வாட்டி அதை ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். மத்தேயு 6வது அதிகாரம் 9வது வாசிங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமானது பரம மண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இங்கிலீஷ்ல யாராவது வாசிங்க. உம்முடைய நாமம் hallowed be thy name. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா hallowed அப்படின்னா holiness. hallowed னா holy be thy name. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பகுதி. கொஞ்சம் கவனிங்க. இது ஏன் இங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆண்டவர் என்ன இயேசு கிறிஸ்து எதை சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் உங்க அப்பா, அவர் யாரு? ஆண்டவர். ஆனா அவர் குறித்து ஒரு விஷயத்த சொல்றாரு. தேவன் யாரு? பரிசுத்தமானவர் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அவரோட நாமம் என்னது? பரிசுத்தம். நம்ம ஆண்டவரோட சன்னதியில என்ன இருக்காது? ஒரு பாவமும் இருக்காது. அவரோட சன்னதியில ஒரு பாவம், ஒரு தீமையும் இருக்காது. அவரோட சன்னதியில இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். என்னது? பரிசுத்தம் மட்டும்தான் இருக்கும். வாசிங்க Revelation chapter 15 verse 4. வெளிப்படுத்தல் விசேஷம் 15வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 15:4. கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமல் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமல் தேவனே ஒருவரே யாரு? பரிசுத்தர். இந்த உலகத்துல இருக்க எல்லாரும், இந்த யூனிவர்ஸ்ல இருக்க எல்லாத்துலயும் ஒரே ஒருத்தர் தான் பரிசுத்தர். அவர் யார்? அவர்தான் தேவன். ஏன் இயேசு கிறிஸ்து இதை சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் இருக்கு. என்கிட்ட வந்து ஒரு நல்ல பேச்சு திறமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு நிறைய விஷயத்தை பத்தி ஞானம் இருக்கும். உங்களை என்னை பத்தி பார்க்கும் போது ஒண்ணு நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன ரொம்ப புகழ்வீங்க. இன்னொரு நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த மனுஷத்தை போய் கேட்டா எதுனாலும் என்ன கிடைக்கும்? ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுவீங்க? என்கிட்ட வந்து பேசும் போது நீங்க சரண்டர் பண்ணுவீங்க. கரெக்ட் தானே? ரெண்டு விஷயம் பண்ணுவீங்க. என்னை பத்தி நீங்க பேசும் போது வேற யாருக்காவது பேசும்போது என்ன சொல்லுவீங்க? நீ அந்த மனுஷத்தை போய் கேட்டதா? எதை கேட்டாலும் அந்த மனுஷனுக்கு என்ன தெரியும்? எல்லாமே அவனுக்கு தெரியும். அதே இது நீங்க அந்த மனுஷன் போய் நீங்க பேசுறது என்ன சொல்வீங்க? சரி, இந்த மாதிரி அப்போ நம்மளால என்ன பண்ண முடியாது? ஆண்டவர்கிட்ட போக முடியாது. நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நீங்க யாரும் இல்ல, பரிசுத்தவே கிடையாது. ஏசாயா ஏசாயா 64வது அதிகாரம் 6வது வசனம். Isaiah chapter 64 verses 6 வாசிங்க. Isaiah 64 verses 6. அழகான ஒரு வசனம் இருக்கு. ஏசாயா நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகள் எங்களுடைய நீதிகள் எல்லாம் அதே முன்னாடி எப்படி இருக்கான்? அழுக்கான கந்தையை போல. எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். அழகான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன். எத்தனை பேர் இந்த நேர்வர்ட்ல போயிருக்கீங்க? இப்போ அந்த நோட் போட்டிருக்கேன். எத்தனை பேர் போயிருக்கோம்? எல்லாருமே போயிருக்கோம். போகும்போது இந்த கைகளெல்லாம் தாண்டி போனீங்கன்னா அவங்க ஒரு சாக்கு போட்டுருக்காங்க. பார்த்துருக்கீங்க? அந்த ரோட் மேல சாக்கு போட்டுருக்காங்க. எனக்கு நானும் மகாவும் போனோம். அப்படியே இந்த சாக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு? தண்ணியா அழுக்கா. அது மேல சப்பல் போட்டுருக்கேன். அந்த சப்பல் போட்டு கால் வைக்கிறது இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஐயோ, என் சப்பல் அழுக்காயிருந்து எனக்கு கவலையா இருக்கு. அதை போலதான் நம்முடைய நீதியெல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி இருக்கா? அழுக்கான கந்தையை போட்டு. அப்படி இருந்த நீதிய அவங்க அவ்வளோ பெரிய பரிசுத்த. அவருக்கு பரிசுத்த நான் பாவினா ரெண்டு விஷயம் நான் பண்ணுவேன். நான் மற்றவங்க கிட்ட சூழ்நிலையை பத்தி பேசும்போது நான் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுவேன்? ஆண்டவரே நீங்க பரிசுத்தன்னு சொல்றேன். ஆண்டவர்கிட்ட போய் நான் பேசும்போது என்ன பண்ணுவேன்? என்ன சொல்லுவேன்? ஆண்டவரே நீங்க பரிசுத்தர், நான் பாவி, இந்த விட்டு போங்க. பேசுவாதான் அழகா சொல்லுவோம். ஆண்டவருக்கு ஒரு நாள் பேசுறோட பலன் ஏறி பேருகிட்ட சொல்றாரு, இன்னும் ஆழத்துக்கு போகணும்னு சொல்றாரு. பேரு சொல்றாரு, நான் முழுவதும் நாங்க என்ன பண்றோம்? மீன் பிடிச்சோம், ஆனா ஒரு மீன் கூட சிக்கல அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் வந்து சொல்றாரு, ஆழத்துல வலைய போடுன்னு சொல்றாரு. நிறைய மீன் பிடிச்சாங்க. மீன் எல்லாம் பிடிச்சு பலன் ஏற்றியாச்சு. ஏற்கனவே பேரு அழகா ஒரே ஒரு விஷயத்த சொல்றாரு. வாசிங்க இந்த வசனத்தை லூக்கா 5வது அதிகாரம் 8வது வசனம். இப்போ உங்களுக்கு தெரியும் ஏன் அது கேட்டு இந்த வார்த்தை அழகா உங்களுக்கு லூக்கா 5 verse 3. லூக்கா 5வது அதிகாரம் 8வது. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டாம் என்று in the presence of God. பாருங்க, பேதுரு எப்போ அது ஆண்டவருக்கு தெரிஞ்சு அப்படின்னா அவன் மீனெல்லாம் பிடிச்சிட்டான். இப்படி வலையெல்லாம் போட சொன்னாரு. தான் முழுவதும் மீனவர்கள் நாங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்? மீன் பிடிக்க ட்ரை பண்ண ஒரு மீன் கூட சிக்கல. ஆனா இவர் ஆழத்துல வலை போட
உடனே மீன் என்ன பண்ணுச்சு, வலை போய் மீனை பிடிக்கல, மீன் வந்து என்ன பண்ணுச்சு, வலையை பிடிச்சிட்டு. அப்ப இவர் மெய்யாகவே யாரு, ஆண்டவர். ஆண்டவர் தான் இவர் யாரு, பரிசுத்தர். ஐயோ பரிசுத்த ஆண்டவருக்கு முன்னாடி பாவியான மனுஷன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி உடனே பேதுரு என்ன பண்றாரு, பாருங்க, முட்டி போட்டு ஆண்டவருக்கு ஒரே விஷயம் சொல்றாரு, ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க. பேதுரு எனக்கு தெரியல, பேதுருவை பரிசுத்தமாக்குற ஒரே ஒரு யாரு, பேதுருவோட நீதி கிடையாது. ஏன்னா பேதுருவோட நீதி தேவனுக்குள்ள எப்படி இருக்கு, அதுக்கான கந்தையை போல இருக்கு. ஆனா பேதுருவை பரிசுத்தமாக்குற ஆண்டவர் பேதுருவோட மத்தியில் இருக்கார். பேதுரு போன்னு சொல்லி ஆண்டவர் போகவே இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னாரு, இதெல்லாம் விட்டுட்டு பின்னாடி வா, நான் உன்னை என்ன பண்றேன், உன்னை மனுஷங்களை பிடிக்கிற நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பண்ணார். அவர் முதல்ல பேதுருவோட வாழ்க்கையில அந்த அழுக்கான அந்த பாவத்துக்குள்ள இருந்த பேதுருவை அந்த பரிசுத்தமாக்குவார். லேவியராகமத்துல அழகா போட்டிருக்கேன், 20 verses 8 அழகா போட்டிருக்கேன், I am the Lord who makes you holy. நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஆனா பரிசுத்தமாக்கணுமா, நீங்க என்ன பண்ணணும், ஆண்டவரோட பாதத்திலிருந்து நீங்க என்ன பண்ணணும், ஆண்டவரே சரண்டர். என்னால பரிசுத்தமாக்க முடியாது, ஆனா பரிசுத்தர் நீங்க என்ன பண்ண முடியும், பரிசுத்தமா. ஒரு knowledgeable person இருக்கும்போது நீங்க என்ன பண்ண முடியும், ஓரளவுக்கு என்னால இந்த ஞானத்தை வளர்க்க முடியாது, ஆனா உன் கூட இருந்தா உன்னோட ஞானம் என்ன ஆகும், கொஞ்சமா தெரியும். ஆண்டவரே நான் பாவால விழுந்தாங்க, ஆண்டவரே பாவிதான் ஏசப்பா, உங்ககிட்ட இருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, உங்க பரிசுத்தத்துல கொஞ்சம் அப்படியே ஒட்டி நான் என்ன இருக்கேன், உங்க நாமம் பரிசுத்தப்படுவதால் அப்படின்னா 2 விஷயம். நம்ம ஜெபத்துல முதலாவது அப்பா பிதாவே சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணணும், துதிக்கணும். ஆண்டவர் நிறைய பேர் ஜெபத்துல ஸ்ட்ரெயிட்டா என் தேவைதான் இதெல்லாம் இருக்கு, பாய் செக் பண்ணிடும். அப்பா ஏன்னா அப்பான்னு சொன்னா அது கிடைக்கும். ஆண்டவர் சில வேலைகளை புதுமையா நம்ம தலையை கொடுத்துறாரு. பட் காட் இஸ் தி ட்ரூ. ஆண்டவரோட பிரசன்னத்துக்கு இன்னொரு மெசேஜ் எடுத்து அந்த ஆசிரியத்துக்குள்ள இருக்க எப்படி ஒரு மனுஷன் ஆண்டவரோட பிரசன்னத்துக்குள்ள போகலாம் ஃபியூச்சர்ல நான் சொல்றேன். அதுல போகும்போது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அழகா ஆண்டவர் இந்த ஆண்டவரோட பிரசன்னத்துக்குள்ள போகணுமா, ஆண்டவர் இடத்துக்கு போகணுமா, முதல்ல வர வேண்டியது உங்க பாவம் உங்க வாழ்க்கையை விட்டு என்ன பண்ணணும், எடுக்கப்படும். நீங்க பரிசுத்தமாக, ஏன்னா ஆண்டவரோட பிரசன்னத்துல என்ன இருக்காது, பாவமோ தீமையோ அழுப்போ எதுவுமே இருக்காது. அப்போது என்னது, ஒருவரும் சேரக்கூடாத ஒரு ஒளியில உட்கார்ந்து இன்னைக்கு ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில இருந்து ஒளியே இல்லாத மனுஷன் யாரு, யாரோட திரும்ப வேண்டும், அவங்க பரிசுத்தம். நிறைய பேர் சொல்லுவாங்க 3 என்ன இல்ல லைட் கிடையாது, ஆனா நம்மளால லைட் பார்க்க முடியும். ஏன், சூரியனோட லைட் என்ன ஆகுது, 3 ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதே போல ஆண்டவர் முன்னாடி அப்படின்னா ஆண்டவரோட பரிசுத்தம் என் மேல பட்டாங்க பார்க்கும் போது எப்படி பார்க்கிறேன், அதுக்கான மனுஷனை பார்க்கிறேன். இந்த பாவம் செய்வது மனுஷனை பார்க்கிறேன். அவரோட பரிசுத்தத்துல ஒரு பரிசுத்தமான இது அவரோட கிருபை. இன்னைக்கு நீங்க போகும்போது ஆண்டவருக்கு சொல்லுங்க, ஆண்டவரே பரிசுத்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பரிசுத்தமாக்குகிற ஆண்டவர்? அடுத்தது வாசிங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். Matthew chapter 6 verse 10. English verse. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இதுவும் திரும்பி கொஞ்சம் டீப்பா இருக்கும். கொஞ்சம் 2 minutesல நான் முடிச்சிடுறேன். இது எதை குறிக்குது, ஏன் ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து இதை சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவரோட ராஜ்யம் வரணும் அப்படின்னா நான் இந்த பூமியில நான் ஜெபிக்க போது நான் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே இந்த பூமியில எனக்கு ஒரு ராஜ்யத்தை கட்டுங்க நான் ஜெபிக்க கூடாது, இந்த பூமியில எனக்கு ஒரு வீடை தாங்க, எனக்கு இதை தாங்க அதை தாங்க நான் ஜெபிக்க கூடாது. என்னோட ஜெபம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், என்னது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அதோட மீனிங் என்ன அழகா போடுறேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. Colossians chapter 3 verses 2. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். கொலோசியர் 3:2. மேலானவைகளை என்ன பண்ணுங்க
நாடுகள். இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கு set your mind on things above அப்படின்னு போட்டிருக்கு. இங்க ஏன் ஆண்டவர் வந்து இது சொல்றாங்கன்னா உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இதோட மீனிங் என்ன அப்படின்னா நான் எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணும்போது இந்த பூலோகத்தை மட்டுமே நினைச்சுட்டு இருக்கிறது. இந்த பூலோகத்தோட என்னோட தேவைகள் வளரும். Look at the order. First ஆண்டவர் என்ன பண்றாரு? He sets the relationship. ரெண்டாவது என்ன பரிசுத்தமாக்குறாரு. பரிசுத்தமாக்கி நான் ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி என்ன பரிசுத்தமாக்கிட்டாரு. அப்பா பிதாவே நான் பரிசுத்தர், இப்ப என்னால என்ன பண்ண முடியும், ஆண்டவர்கிட்ட பேச முடியும். ஆண்டவர்கிட்ட பேசுற முதல் விஷயம் என்ன கேட்கிறேன், உங்களுடைய ராஜ்யம் எங்க வந்துவோம், நீங்க வரணும். என்னுடைய ராஜ்யம் எனக்காக நீங்க ராஜ்யம் கேட்டாதீங்க, எனக்காக சொத்து சுகம் எதுவுமே வேண்டாம், உங்களுடைய ராஜ்யம் நீங்க வரட்டும் அப்படின்னு நான் சொல்லும் போது இது எதை குறிக்குது அப்படின்னா என்னோட இந்த சிந்தனையில எல்லாமே எங்க இருக்கு, மேலானவைகளை மட்டும்தான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நாடிட்டு. அழகா ஒரு விஷயம் வாசிங்க, மத்தேயு 6ஆவது அதிகாரம் 31ல இருந்து 33 வாசிங்க. 31 ஃபர்ஸ்ட் 33 வாசிங்க, திரும்பி 31ல இருந்து கடைசி வாசிங்க. 33 அழகா போட்டுருக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இதுதான் 33. எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்ப 31ல இருந்து வாசிங்க, உங்களுக்கு இது இன்னும் பெட்டரா இருக்கும். பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த ஆர்டரை கொடுத்ததுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். நம்மளோட கவலை எல்லாம் இன்னைக்கு என்ன தெரியுமா, நான் என்னத்தை உண்மை, என்னத்தை உடுத்துவேன், என்னத்தை குடிப்பேன், இது ஒன்னே நம்ம கவலை. ஆமா, எத்தனை பேருக்கு அந்த கவலை இருக்கு? எத்தனை பேருக்கு நீ பாத்தீங்கன்னா பிரியாணி கிடைக்குமா கிடைக்காதுன்னு ஒரு கவலை இருக்கு? உண்மையை சொல்லுங்க, எத்தனை பேருக்கு அந்த கவலை இருக்கு? நான் நினைச்ச பிரியாணி கிடைக்கல, நான் நினைச்ச மாதிரி அதே டேஸ்ட்ல அப்படிலாம் கொடுப்பானா, கபாப்ல வந்து போன்லெஸ் வருமா இல்ல போன் வருமா, எல்லாத்தையும் தேவையில்லாத வருமா, இதுதான் என்ன இருக்கு. அதே ஒரு குஸ்கால ஒரு பீஸ் வந்து ஏசப்பா நீங்க நல்லவர். அப்போ என்னோட இதெல்லாம் எங்க இருக்கு, என்னோட சிந்தனை எங்க இருக்கு, உலகத்துல எண்ணத்தை உண்பேன், எண்ணத்தை உடுப்பேன், எண்ணத்தை குடிப்பேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் பூலோகத்துல இருக்கிற யோசிக்கிறதுடா. முதல்ல என்ன பண்ணேன், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, உனக்கு என்னத்தை உண்மை, என்னத்தை குடிப்ப, என்னத்தை உடுத்துவேன், யார் கொடுப்பாரு, அவர் கொடுக்கும். இப்போ நீங்க வாசிங்க, உன்னுடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னா நான் என்னத்தை உண்மை, என்னத்தை குடிப்பேன், என்னத்தை உடுத்துவேன் எனக்கு கவலையே இல்லை. இப்போ என்னோட கவலை எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஏசப்பாவோட ராஜ்யம் வரணும். அவரோட ராஜ்யம் எங்க இருக்கணும், இந்த உலகத்தில். எத்தனை பேர் விசுவாசி? நாமே ஒரே வருஷத்தை வாசித்து இருக்கும். மத்தேயு 6ஆவது அதிகாரம் 19ல இருந்து 23 19 வரைக்கும். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் கருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணுவிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க அங்கே பூச்சியாவது கருவாவது கொடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கண்ணுவிட்டு திருடுறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஒரு மனுஷன் எப்படி மட்டும் அவனோட பொக்கிஷம் எங்க இருக்குன்னு அவன் அறிந்து கொண்டா மட்டும்தான் அவன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவன் என்ன சொல்லுவான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரட்டும் அப்படின்னு சொல்லுவான். அவன் இருதயத்துல இந்த உலகத்துல நான் வீடு கட்டணும், நான் 3 மாடி கட்டணும், 10 மாடி கட்டணும், இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா அவன் சொல்லுவான், ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யம் வரட்டும். அவன் இருதயத்துல இருக்கும், ஐயோ என்னோட ராஜ்யத்தை ஆண்டவர் கட்டிட மாட்டாங்கன்னு இருக்கும். ஆண்டவர் சொல்றது, நீ மேலானவைகளை நாடணும்னா உன்னுடைய பொக்கிஷம் எங்க இருக்கணும், மேலானவைகள் இருக்கிற பொக்கிஷத்தை நீ என்ன பண்ணணும், நாடணும். உன் பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கதான் உன் இருதயம் எங்க இருக்கும். இப்ப திரும்பி 33வது வருஷத்துக்கு வாசிங்க, உங்களுக்கு ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். But seek first, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும்னா உங்க இருதயத்துல முதலாவது தேவனுடைய ராஜ்யம் இருக்கணும்னா உங்க பொக்கிஷம் எங்க இருக்கணும், உலகத்துல இருக்கணுமா பரலோகத்துல இருக்கணும். என் பொக்கிஷம் பரலோகத்துலதான் இருக்கு, என் சொத்து பரலோகத்துலதான் இருக்கு நான் சொன்னா இருதயத்தின் ஆழத்துல இருந்து நான் என்ன சொல்றேன், நான் மேலானவைகளை மட்டும் நான் என்ன பண்ணுவேன். நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் என்னப்படும், கொடுக்கப்படும். நீ போய் தேட வேண்டாம், இவைகள் எல்லாம் all of these things will be added.
ஆட் சொல்லு. ஆட்னா நான் இருக்கேன், என் கூட ஒரு வண்டி, என் கூட ஒரு வீடு, எனக்கு தேவையான பேங்க் பேலன்ஸ் எல்லாம் ஆண்டவர் சுத்தமா இருந்து என்ன பண்றாரு கொடுப்பாரு. அதுக்கு அவனுக்கு வீடு கிடைச்சது, ஆண்டவர் எனக்கு வீடு கிடைச்சது சொல்லக்கூடாது. அவனோட அழைப்பும் உங்களோட அழைப்பும் வேற. ஆண்டவர் அந்த மனுஷனுக்கும் உங்களுக்கும் வைத்திருக்க சித்தம் வேற. வாழ்நாள் ஃபுல்லா ஒரு மனுஷனை வாடகை வீட்டுல ஆண்டவர் வைத்திருந்தா ஒரு விஷயத்தை தேவை பண்றாரு. என்ன பண்றாரு? வாழ்நாள் ஃபுல்லா ஒரு மனுஷனுக்கு வாடகை கொடுக்க யார் உதவி பண்றாரு? நீங்க நினைக்கலாம், கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு லட்சம் வாடகை கொடுத்துருக்கேன், அந்த லட்சம் கொடுத்தது நானா நீ இல்ல அப்படின்னு சொல்லி கடைசியில போய் ஒரு நாள் நீங்க சவப்பட்டியில போறதுக்கு நான் இவ்வளவு லட்சம் கொடுத்தேன், வாடகைக்கு ஒரு கண் வாடகை சொல்லுவாரு, இருக்கு நீ கொடுக்கலாம் நான் உனக்கு கொடுத்தேன். ஏன்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் என்னுடைய நீதியும் தேவை. அதனால ஒரு வாடகை காசு என்ன பண்ணேன்? எத்தனை பேர் விசுவாசம்? நீங்க நினைக்கலாம், நீங்க ஆண்டவரோட சித்தத்தின் படி உங்களுக்கு சொந்த வீடு பார்க்கணும். ஆண்டவர் என்ன பண்றாரு? He will add. எப்ப தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் நீங்க தேடக்கூடாது. எல்லாம் கூட விசுவாசம். ஆமென். சரி, மூணாவது நாலாவது விஷயம் வாசிக்க. 6வது அதிகாரம் 10வது வசனத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. திருப்பி வாசிங்க. சில டைம் அதே வசனத்தை நான் ரிப்பீட் பண்ண சொல்றேன், நான் ஸ்கிப் பண்ணிருக்கேன். அதனால ரொம்ப கொஸ்டின் மார்க்கா வந்தது போல இதுல ஒரே ஒரு விஷயம். உம்முடைய சித்தம் பரமண்டலத்துல செய்யப்படுவது போல என்ன செய்யணுமா? இது ரொம்ப சிம்பிளா சொல்லிருக்கலாம். யார் will be done அவ்வளவுதான் புரிஞ்சுக்கலாம். உங்களுடைய சித்தம் செய்யணும் அவ்வளவுதான் புரிஞ்சுக்கலாம். ஆனா ஏன் ஆண்டவர் வந்து பரமண்டலத்துல செய்யறது போல பூமியில செய்யணும்னு சொல்லியிருக்காருன்னா இதுக்கு 3 விஷயம் இருக்கு. இந்த 3 விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரமண்டலத்துல ஆண்டவர் தான் யாரு? He is the main person. பரலோகத்துல யார் மெயின் பர்சன்? ஆண்டவர் தான் மெயின் பர்சன். அவர் என்ன சொன்னாலும் பரலோகத்துல நடக்கும். 3 விஷயங்கள் நடக்கும். அது ஒரு விஷயம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அன்கண்டிஷனல் இமீடியட் ஒபீடியன்ஸ். ஃபர்ஸ்ட் பரலோகத்துல ஆண்டவரோட சித்தம் எப்படி நடக்கும் அப்படின்னா இமீடியட் ஒபீடியன்ஸ். அங்க இருக்க மூப்பர்கள் ஆண்டவர் வந்தா உடனே என்ன பண்ணுவாங்க? அவங்க மூப்பர். மூப்பர்னா நம்மளோட 1000 மடங்கு பரிசுத்தவங்க. அவங்க நம்ம இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு ஆண்டவரோட அடிப்பட்டு என்ன பண்ணிருக்காங்க? மூப்பர்கள் சாதனை இருக்காங்க. அவங்க கடைசி வரைக்கும் என்ன பண்ணாங்க? அவங்க விசுவாசத்தை காத்து கொண்டு எங்க போயிருக்காங்க? பரலோகத்துக்கு போயிருக்காங்க. அவ்வளவு பெரிய மூப்பர்கள் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவாங்களா? தாழ விழுந்து என்ன பண்ணுவாங்களா? வணங்குவாங்களா? ஆண்டவர் என்ன சொன்னாலும் அங்க இருக்க ஏஞ்சல்ஸ் என்ன பண்ணுவோம்? ஒரு கேள்வி கேட்காம இருப்பது. எத்தனை பேர் விசுவாசம்? ஆண்டவர் ஏன் உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் இருக்கிற போல பூமியில நடக்கணும்னு சொல்லியிருக்காருன்னா, முதலாவது ஆண்டவரோட சித்தம் இது நம்மகிட்ட சொல்ல போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இமீடியட் ஒபீடியன்ஸ். நோ क्वेश्चंस ஆஸ்க்ட். எத்தனை பேரால அது பண்ண முடியும்? அதான் பரமண்டலத்துல செய்யறது போல பூமியில ஆண்டவரோட சித்தம் இது அப்படின்னு நம்மகிட்ட சொல்லிவாரு. சொன்ன உடனே நோ क्वेश्चंस ஆஸ்க்ட். ஆபிரகாம் அதை செஞ்ச. ஆபிரகாம் ஒரு நாள் ஆண்டவர் கூப்பிட்டு உன்னோட ஒரே பேரான குமாரன் என்ன பண்ணு? எனக்கு பலி சொல்லு. எஸ் லார்ட். அடுத்த நாள் காலையில எழுந்திருச்சு பண்ணிட்டான். பேக் பண்ணிட்டான். எல்லாத்தையும் பேக் பண்ணி விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, பலி நடந்து வருது. அப்பா எல்லாமே இருக்கு, பலி எங்க இருக்கு? ஆண்டவர் பார்த்து பார்ப்பார் அப்படின்னு. நோ क्वेश्चंस ஆஸ்க்ட். அதான் பரத்துல இருக்கிறத போல பூமியில நடக்கிறார். ரெண்டாவது விஷயம், அவர் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா क्वेश्चंस கேட்காம சந்தோஷமா கேட்கும். ஆபிரகாம் அன்னைக்கு போகும்போது அவங்க வேலையாளர்கிட்ட சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் இங்க இருக்க 2 நாள் நம்ம போய் ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம வர்ஷிப் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சந்தோஷமா சொல்றோம். இந்த ஆண்டவர் போய் என்ன பண்ற? வணங்கிட்டு வாங்க அப்படின்னு ஆபிரகாம் சொல்றான். அப்போ ரெண்டாவது விஷயம் படத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா அது நம்ம கண்களுக்கு தப்பாவே தெரிஞ்சாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? சிரிச்சுட்டு எஸ் லார்ட் அப்படின்னு மட்டும் சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? மூணாவது விஷயம், இட்ஸ் ஆல்வேஸ் யூனிட்டி இன் காட். சில வேளைகள்ல நம்ம என்ன பண்ணணும்? யோசேப்பு ஆண்டவர் கொடுத்த ஒரு திட்டம் என்னது? எல்லாரும் அவனை வணங்குறாங்க. ஆனா யோசேப்பு ஆண்டவர் முதல்ல கொண்டு போன இடம் எங்க? குழியில போகும்போது யோசேப்பு எதுவுமே சொல்லல. ஏன்னா யோசேப்புக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியும். வாசிங்க ரோமன் 8வது அதிகாரம் 27வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 28. இந்த வசனம் மனப்பாடம் பண்ணிக்கங்க. ரோமன்ஸ் 8வது அதிகாரம் 28வது வசனம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக எதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்குமா?
ஆண்டவரோட திட்டத்தின்படி மட்டும் கிடையாது, சகலமும் என்னாகும் நன்மைக்கு எதுவா மட்டும்தான் நடக்கும். இந்த விசுவாசத்தின்படி என் வாழ்க்கையில அவரோட திட்டம் அங்க இருக்கு. ஆனா நான் யூட்டன்ல போயிட்டு இருக்கேன் அப்படின்னா எஸ் லார்ட் அப்படின்னு மட்டும் சொல்லி போனா எங்க நடக்கும்? பரத்துல நடக்கும். அப்போ பரத்துல நடக்கிறத போல அவர் சித்த உலக பூமியில நடக்கணும் அப்படின்னா அவர் என்ன சொன்னாலும் நோ क्वेश्चंस ஆஸ்க், சந்தோஷமா பண்ணுவோம். எவ்வளவு இதா இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியும், எல்லாம் சகலமும் நன்மைக்கு எதுவாக என்னாகும் என் வாழ்க்கையில நடக்கும். இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் எனக்கு இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காங்க, ஆனா நான் இங்க எங்க இருக்கேன்? ஒரு புழுவை போல இருக்கேன். அந்த புழு தான் நாளைக்கு எங்க போகும்? ஒரு ராஜாவா மாறும் அப்படின்னு சொல்லி யோசிப்பு நினைச்சிருப்பான். நல்லா இது கொடுத்தீங்க ஏசப்பா, சொப்பனை கொடுத்தீங்க, எங்க தள்ளி இருக்கீங்க? எங்க அப்பா வீட்டுல சும்மா இருந்தா கூட என்ன பண்ணிருக்கேன்? எங்க அப்பாவாச்சும் கொஞ்சம் இருந்திருப்பாரு. நீங்க சொப்பனை கொடுத்தீங்கன்னு என் சகோதரன் சொன்னீங்க, எங்க தள்ளிக்கா? பூமியில இருந்தேன், பூமி கடியில இருந்து தள்ளிட்டாரு. ஆனா ஏசப்பா என்ன சொன்னாரு? பூமியில ஒரு உயர்ந்த ஸ்தலத்துல தான் வாழ்க்கையில நடக்கிற சகலம் எதுக்காக நடக்கும்? நன்மைக்கு எதுவாக நடக்கும். அதற்காக ஒரு வசனம் இருக்கு, வாசிக்க ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Genesis chapter 50 verse 20. Genesis 50:20. But as for you, you thought evil against me, but God meant it unto good, to bring it to pass as it is this day, to save much people alive. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனை இப்பொழுது நடந்து வருகிறபடியே. ஒரு மனுஷனால எப்படி இதை செய்ய முடியும் சொல்லுங்க? ஒரு மனுஷனால எப்படி சொல்ல முடியும்? சரி, அவங்க தீமை செஞ்சுட்டாங்க, அவங்க குழியில தள்ளி விட்டாங்க. குழியில தள்ளி விடும்போது ஒருத்தர் என்ன பண்ணிருப்பான்? டேய், நீ ஏதாவது பண்ண கல்ல வச்சு மண்டையில வச்சு உன்னை கொண்டுதான் சொல்லியிருப்பான். ஒருத்தர் கண்டிப்பா சொல்லியிருப்பான், எவனா ஒருத்தர் சொல்லியிருப்பான். நீ என்ன சட்டையை கொடுத்தா என்ன பண்ணுவேன்? கீழே இருக்க கல்ல எடுத்து அவன் சொல்லியிருப்பான், உன் மண்டையை உடச்சு என்ன பண்ணிருப்பேன்? உன்னை கொண்டு அந்த குழியில தூக்கி போட்டுருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா அந்த சமயத்தை பார்த்து சொல்லியிருப்பான், நீங்க இதை தீமைக்கு நினைச்சீங்க, ஆனா தேவனா இதுக்கு என்ன பண்றாரு? எது தெரியுமா? என் வாழ்க்கையில சகலம் எதுக்கு நடந்துச்சு? நன்மை தேர்வாக நடந்துச்சு. ஏன்னா ஆண்டவரோட திட்டத்தை நீங்க ஒப்புக் கொடுக்கும் போது, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் பாதத்திலே நடக்கிறது போல இந்த பூமியில நடக்கிற 3 விஷயம். Immediate obedience, joyful surrender, 3வது விஷயம், unity and happiness in God's name. இது 3 விஷயம். பாதத்துல ஆண்டவர் அப்படியே சொல்றாரு, நான் பரலோகத்துல இருக்கேன், நான் பூமியில இருக்கிறவனே இருக்கேன், பரலோகம் மாதிரி இருக்கும். 4வது விஷயம் பாருங்க, இதெல்லாம் ஆண்டவர் எல்லாத்தையும் செட் பண்றாரு. என்ன பண்ணாரு? அப்பாக்குதாவே பரிசுத்தமாயாச்சு. 3வது பாதத்தை யோசிச்சாச்சு. 4வது ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? பாதத்துல அவர் சுத்தம் நடக்கிறது போல பூமியில. 5வது விஷயம் அழகா 6வது அதிகாரம் 11வது வசனம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நல்லா அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, இன்று எங்களுக்கு. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ஆண்டவரோட திட்டத்திற்கு வெளியே போறது முதல் காரணம் தெரியுமா? Give us bread. அவ்வளோ this day or allowed us. Give us, இன்னைக்கு என்ன பண்ணுங்க? எனக்கு ஆகாரத்தை தாங்க. அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் சொல்றது என்ன தெரியுமா? இன்று உங்களுக்கு தேவையான எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை என்ன பண்ணுங்க? இன்று எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை. ஆண்டவர் எப்பவுமே நம்ம தேவைகளை எப்படி சந்திப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு கிடைக்கிற தேவையை ஆண்டவர் வந்து எத்தனை பேர் விசுவாசம்? நாளைக்கு தேவை இருக்குமா? ஆனா இன்னைக்கு தேவை இருக்கா? எத்தனை பேர் விசுவாசம்? வனாந்தரத்துல 40 வருஷம் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள் நடக்கும் போது ஆண்டவர் மோசேல ஒரே டெய்லி காலையில என்ன பண்ணும்? மரணா விடும். ஆனா நீங்க என்ன பண்ணக்கூடாது? 40 வருஷம் 2 வருஷமாச்சு வனாந்தரத்துல தான் சுத்தம். 2 வருஷத்துக்கு தேவையான சாப்பாடு நீங்க என்ன பண்ணக்கூடாது? சேர்த்து வைக்கக்கூடாது. டெய்லி உனக்கு எவ்வளவு தேவையோ, உன் வயிற்றுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் எடுத்து என்ன பண்ணேன்? சேர்த்து. இதை நான் எதுக்கு செய்யறேன்? சூதிக்கிறதுனால செய்யறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அழகா வசனம் எக்ஸோடஸ் சாப்டர் 16 verse 4 மட்டும் வாசிங்க. அடுத்த பாயிண்ட் கொடுத்தோம். எக்ஸோடஸ் 16. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்கப்பட்டேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளுக்கும் தேவையானவைகளை ஒவ்வொரு நாளும் போய் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவரை சோதித்தேன்.
எப்பா சாப்பாட்டுலாம் சோதனை வேணுமா ஏசப்பா? இதான் நான் ஆண்டவர் என்ன சொல்றாங்க, இதோட திட்டம் தெரியுமா? அன்னன்னைக்கு உனக்கு தேவையானது ஆண்டவர் என்ன பண்றாரு? வாடகை போடுறது நல்ல வாடகை, இஎம்ஐ கட்டுற காசு வாடகை போடுற நாள் என்ன இருக்காது இருக்கும். நீங்க ஹோட்டல் போய் சாப்பிடுற அன்னைக்கு ஹோட்டல் சாப்பிடுற உங்க வண்டியில பெட்ரோல் போடுறதுக்காக பண்ண மாட்டாரு. அதுக்கு நீங்க ஒரு நாள் உங்க வண்டி என்ன பண்ண மாட்டீங்க, அதிக போக மாட்டீங்க. ஒரு நாள் இஎம்ஐ என்ன பண்ணாது, தீபாட்டாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அன்னைக்கு எனக்கு தேவையான ஆதாரத்தை நீங்க சொல்லும் போது அங்களோட ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் நான் மெசேஜ் எடுக்கும்போது அங்களோட ஒரு வாட்டி காட்ட சொன்னாங்க. ஊழியத்துல ஆண்டவர் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணுவாங்க, அன்னைக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொடுப்பாரு. 20 rupees வேணா காட் வந்து நாளைக்கு 200 rupees வேணா காட் 200 rupees கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாருன்னு தெரியாது. ஆனா உன் வாட்சிட்ட உனக்கு என்னைக்கு எவ்வளவு காசு வேணுமோ அவ்வளவு காசு பார்த்து எனக்கு நிறைய இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிப்போம், ஆண்டவரை குறிச்சிட்டு ஆண்டவர் எதிர்த்து போகும். இல்ல கம்மியா இருந்துச்சுன்னா ஆண்டவர் வருது. இது ரெண்டும் நான் சொல்லல, நீதிமொழிகள் எனக்கு நிறையாவும் கொடுக்காதீங்க, எனக்கு கம்மியாவும் கொடுக்காது. என் அன்னைக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் இது பண்ணுங்க. ஏன்னா என் தேவைகள் அவர் கிறிஸ்து இயேசுவுக்கு அவரோட ஐஸ்வர்யத்தில் என்ன பண்றாரு, அவரோட ஐஸ்வர்யம். எனக்கு இன்னைக்கு 20 ரூபாய் வேணும், நாளைக்கு 200 ரூபாய் வேணும் அப்படின்னா ஏன் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? ஒன்லி 20 rupees. நாளைக்கு கூட என்னோட சந்திப்புக்கு எனக்கு என்ன இருக்காது, என்னோட ஐஸ்வர்யத்துல 10 பைசா கிடையாது. நான் ஆண்டவருக்கு சொல்ல, தம்பி உன் ஐஸ்வர்யத்துல என்ன பண்ண மாட்டேன், உன் தேவைகளை நான் சந்திக்க மாட்டேன். என்னோட ஐஸ்வர்யத்துல உன் தேவைக்கு அன்னன்னைக்கு கூட தேவைகளை என்ன பண்ணுவேன், போட்டுட்டே உன் பேங்க் டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். செத்து போய் விசுவாசி. ஆமே உங்களுக்கு காலையில அழகா ஒரு பாட்டு சொன்னாங்க. இப்ப டைம் ஆயிடுச்சு சொல்ல முடியாது, வேண்டாம் கேட்டு சூப்பரான சாட்சி. அதெல்லாம் சேம் இந்த நாளைக்கு கண்டிப்பா எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம சாட்சி போயிடும். ஆறாவது விஷயம் என்னது, 12 வாசிக்க கொஞ்சம் குயிக்கா போயிடலாம். இன்னொரு 2 ஐட்டம்ஸ் இருக்கு, நான் குயிக்கா முடிச்சிடுறேன். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னிக்கிறது. இது நீங்க ஆண்டவர் என்ன சொல்லிருக்கலாம், உங்க பாவங்களை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, உங்க கடனாளிகளை நீங்க எப்படி மன்னிக்கிறீங்களோ அதே போலதான் நான் என்ன பண்ணுவேன், உனக்கு ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டா நீ அவனை மன்னிக்க மாட்டேன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து திருப்பி சொல்லுவாரு, நீ எனக்கு ஏதோ என்ன பண்ணிட்ட தப்பு செஞ்சுட்டோம், நீ நான் என்ன பண்ண மாட்டேன், மன்னிக்க மாட்டேன். ஒருத்த மேல உனக்கு கசப்பு இருக்கு, ஆண்டவர் சொல்றாரு என் மேல உனக்கு கசப்பு இருக்கு, நான் மன்னிக்க மாட்டேன். நீங்க ஆண்டவர்கிட்ட போய் எவ்வளவு நாளும் தெரிஞ்சு ஆண்டவர் சொல்லுவாரு, நீ உனக்கு அவன் மேல கசப்பு இருக்கு, நீ அவனை மன்னிக்க மாட்டேங்கிற, அதனால நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு அழகா அந்த என்ன பண்ணுவாரு சொல்லுவார். இதுல அழகா நீங்க பாத்தீங்க அப்படின்னா 14வது வசனம் வாசிங்க, 6:14 and 15. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை. எத்தனை பேருக்கு உங்களோட பாவம் மன்னிக்கப்பட வேண்டும்? எத்தனை பேருக்கு என் பாவம் மன்னிக்கப்பட, பாவம் மன்னிக்கப்படாது பரிசுத்தாவிட்ட போவே முடியாது. என் பாவம் மன்னிக்கப்படணும்னா எனக்கு விரோதமா ஒருத்தர் தப்பு பண்ணிருப்பான், என்ன ஒருத்தர் அசிங்கமா திட்டி இருப்பான், என்ன ஒருத்தர் தகாத வார்த்தையெல்லாம் சொல்லியிருப்பான், அவனை நான் என்ன பண்ணணும், மன்னிக்கணும். ஏன் இயேசு கிறிஸ்து சொன்னார், சிலுவையில் இருக்கும்போது ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னவென்று யாரு ஈட்டியை வச்சு கொடுத்தாரு, கைகள் ஆணி எடுத்துறேன், கால்கள் ஆணி எடுத்துறேன், தலைமுடியில தலையில முட்டுவீட வச்சவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது எனக்கு. என் தலையில வீடு வைக்கும்போது அவனுக்கு தெரியாதா, அவனுக்கு தெரியாதா, கையில ஆணி அடிக்கும்போது அவனுக்கு தெரியாதா, விழாவை குட்டும்போது அவனுக்கு தெரியாதா, எல்லாம் தெரியும். ஆனா ஆண்டவர் எப்படி மன்னிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்களை மன்னி தாங்கள் செய்கிறது என்னது அறியாது. ஏன்னா ஆண்டவர் தெரியும், மாடல் தெரியும். நான் எனக்கு விரோதமாய் தப்பு பண்றவங்க மன்னிக்க போது இதா நான் விரோதமாய் பண்ண தப்பு என்ன பண்ணுவாரு, மன்னிப்பாரு. கண்டிஷனல் நீங்க மன்னிச்சா மன்னிப்பாரு, நீங்க மன்னிக்க நீங்க ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுங்க, உங்க வாழ்க்கையில திரும்பி போய் ஆராய்ந்து அறிந்து பாருங்க, யாருக்கு எல்லாம் பண்ண ஆசை அதெல்லாம் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு அறியாதது, உங்களுக்கு எட்டாத விஷயத்தை ஆண்டவர் பண்ணுவாரு, உங்களுக்கு காண்பிப்பாரு. ஏன்னா எதுவுமே அதை என்ன நோக்கி கேளு, நான் என்ன பண்ணுவேன், அறிவு நீ மறந்துருப்ப, நீ மறந்த விஷயத்தை அவர் என்ன பண்ணிருப்பாரு, ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சிருப்பாரு. அன்னைக்கு இந்த மனுஷன் இவனை நீ மன்னிக்கல, போய் மனுஷன் என்ன பண்றாரு ஞாபகம். அதனாலதான் ஆண்டவர் அழகா சொல்றாரு, எங்கள் பாவங்களை நாங்க மன்னிக்கிறத போல நீங்க என்ன பண்ணுங்க, எங்க பாவங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்றாரு. 4வது விஷயம், 7வது விஷயம் நான் முடிச்சிருவேன். 6:13 மட்டும் வாசிங்க, 13வது கடைசிக்கு வந்தாங்க.
தீமை நின்று எங்களை ரட்சித்துக் சரி. கொள்ளும். இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, சோதனைக்கு உட்படாம. இது நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, ஆண்டவர் வந்து இந்த சோதனை பாதையில நடத்துவார் அப்படின்ட்டு. யாக்கோபு 1 அதிகாரம் 13 வசனம் பாத்தீங்களா? யாக்கோபு 1:13. James chapter 1 verse 13. Let no man say when he is tempted, I am tempted of God. But God cannot be tempted with evil, neither tempted he is. ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, அவருக்கு தீமையும் தெரியாத, அவர் வந்து நம்ம என்ன பண்ண மாட்டார், சோதிக்க மாட்டார். தான் இங்கிலீஷ் தமிழ் போட்டு வச்சீங்க. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொன்னார் திருமானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஒருவருக்கு அவர் சோதிக்கிறதே கிடையாது. அப்ப ஏன் ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, எங்களை சோதனைக்கு உட்படாமல் அப்படின்னு சொல்லி ஏன் அதை நினைக்கணும் அப்படின்னா, யோபோட வாழ்க்கையில ஒரு அழகான விஷயத்தை பாத்தீங்க அப்படின்னா, பிசாசுக்கு என்ன, யோபோட வாழ்க்கையை பார்த்து அவனுக்கு கண் முழுக்குது. ஐயோ இந்த மனுஷன் எப்படியாவது தொடணும் அப்படின்னு யோபு பண்ற முதல் விஷயம் எங்க போனா, யோபு கிட்ட பிசாசு பண்ற முதல் விஷயம் என்ன பண்ணா, யோபு போய் பர்மிஷன் கேட்கல. யோபு நான் வாழ்க்கை தொடரா அப்படின்னு கேட்கல. பிசாசு பண்ற முதல் விஷயம் ஸ்ட்ரெயிட்டா ஆண்டவர்கிட்ட போலாம். போயிட்டு ஆண்டவரே, யோபுன்னு ஒரு மனுஷன் இருக்கான், அவங்களுக்கு உள்ளதான், ஆனா என்ன பண்ணுங்க, அவன் வாழ்க்கையை கொஞ்சம் தொட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நீ அவன் வாழ்க்கையில எதை வேணாலும் தொட்டுக்கோ, ஆனா ஒரே ஒரு விஷயத்தை தொடக்கூடாது, எதை தொடக்கூடாது, அந்த மனுஷனோட வீரை மட்டும் நீ தொடக்கூடாது. பிசாசு எல்லாத்தையும் தொட்டா அந்த மனுஷனோட வீரை மட்டும் எல்லாத்தையும் எடுத்தா மனைவி மட்டும் அப்ப என்ன பண்ணும், கல்யாணம் பண்ணதுல என்ன நினைச்சுக்கணும், உயிர் என்னது ஐயோ இந்த வேலை சொல்றீங்க அப்படின்னு நான் சொல்லல, பைபிள்ல இருந்து நான் அப்படியே இன்டர்பிரட் பண்றேன். அப்ப என்னது, என்னோட உயிர் பிசாசு பர்மிஷன் கொடுத்தது என்னது, எல்லாத்தையும் தொட்டுக்கோ, ஆனா என்ன பண்ணக்கூடாது, உயிரை மட்டும் தொடரும், எல்லாத்தையும் எடுத்தா அப்படின்னு சொல்லி. அப்போ உங்களை தொடர்ந்துமா ஆண்டவர் உங்களை சோதனைக்குள்ள கொண்டு போறாரு. பிசாசு உங்களை சோதிக்கிறான்னா சோதிக்கிறது முதல் விஷயம் பிசாசு இருக்கணும், ஆண்டவருக்கு என்ன பண்ணுவாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரே எனக்கு சோதனையை ஜெயிக்கிறது எனக்கு என்ன இல்லை, பலன் இல்லை, அதனால என்ன பண்ணுவீங்க, இந்த சோதனை பாதையை விட்டு என்ன பண்ணுவீங்க, தள்ளி கொடுப்பீங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அழகா இன்னொரு விஷயத்தை சொல்றாரு. 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 13 சில வேளைகள் அந்த ஜெபம் வந்து கேட்கப்படாது. அதுதான் இந்த மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையால் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் பிராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளப்படியான போக்கையும் கூட. சில வேளைகள் நான் சொன்ன மாதிரி இந்த ஜெபம் மட்டும் என்ன ஆகுது, கேட்கப்படாது. ஏன்னா சில வேளைகள் ஆண்டவர் வந்து நம்மளை சுத்தி இருக்குமா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணுமா, நம்மளை கிளீன் பண்ணுமா, ஆண்டவர் நம்ம அந்த சோதனையின் பாதையில தான் கொண்டு போவார். கொண்டு போகும்போது அழகா போட்டு பிராணிக்கு மேலாக ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, பிசாசை சோதிக்க அலோவ் பண்ணவே மாட்டார். யோபோட பிராணி அவ்வளவு எல்லாம் போனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் கொடுத்தால் ஆண்டவர் எடுத்தால் ஆண்டவர் கேஸ் போட்டோம்னு சொல்ற ஒரு மனுஷன் யாரு, யோபு. ஆனா செலவுமா இருக்காங்க, கையில அடிப்பட நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க ஏன் சோதிக்கிறீங்க, அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் டெய்லியும் இந்த கையில தான் அடிப்பட பெர்மிஷன் கொடுத்தோம். உங்க பிராணிக்கு எவ்வளவு அனுமதி இருக்கோ அவ்வளவுதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, சோதிக்கப்படுவார். ஆனா அந்த சோதனை எது அந்த ஒரு விஷயத்தை தப்பி போக ஒரு வழி என்ன பண்ணுவாரு, உண்டாக்குவார். கடைசியா அதே விஷயம், அதே வசனத்தை திரும்பி வாசிக்க மனுஷருக்கு நேரிடுகிற இல்ல மத்தேயு 6:13 எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். இதன் கடைசி ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் look at the order of God. ஃபர்ஸ்ட் அவருக்கு தேவையானதெல்லாம் எடுத்தாரு, பின்ன நம்மளுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்தாரு, பின்ன நம்ம பிசாசு கிட்ட இருந்து எப்படி காப்பாற்றப்படணுமோ அதுக்கு எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. கடைசியா சொல்றாரு, திரும்பி வாசிக்க அந்த வசனத்தை மட்டும், அந்த கடைசி பகுதி மட்டும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும் அப்படின்னா நம்ம இப்பதான் ஆண்டவர் என்ன சொல்றோம், ஆண்டவர் பிசாசோட பொறாமையிலிருந்து, பிசாசோட டேஞ்சர்ஸ்ல இருந்து என்ன பண்ணுங்க, காப்பாத்துங்க. ஏன் இதை சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் 2 விஷயத்தை கிளப் பண்ணி சொல்றோம். நீங்க சோதனை பாதையில நடத்தாதீங்க, ஏன்னா சோதனை பாதையில நானும் பிசாசு என்ன பண்றோம், நீட்டே பண்றோம். அது வரைக்கும் என்னை சுத்தி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு வேலி எடுத்து பாதுகாத்துருக்கீங்க. அப்ப இந்த சோதனையை நீங்க உட்படாட்டி நானும் பிசாசு என்ன பண்ண மாட்டோம், பேசிக்கவே மாட்டோம். அதே சோதனையின் பாதையில நீங்க நடத்துறீங்கன்னா இந்த பிசாசு கிட்ட இருந்து மட்டும் என்ன பண்ணீங்க, இது மட்டும் தான் நம்ம ஆண்டவர் பார்த்து சொல்றோம், ஆண்டவரே நாள் இருக்கோம் எப்படியாவது நம்ம
ஏன்னா பிசாசு இந்த கடைசி காலத்துல என்ன தெரியுமா பண்றான்? ஒரு வெற்றிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று அவன் என்ன பண்ணிருக்கான்? அவனே தேடிக்கிட்டே இருக்கான். யாரையாவது பிடிச்சு நபக்குன்னு கொடுக்கலாம் அப்படின்னு. அதனாலதான் ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்றோம்? நீங்க ஒரு அழகா ஜெபம் பண்றோம். நீங்க என்ன பண்ணுங்க? டெலிவரன்ஸ் ஃப்ரம் ஈவில். தீமையில இருந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன ஒரு நாள் என்ன பண்ணிக்காதீங்க? பிசாசோட கைகள்ல சோதனையின் பாதையில கூட ஆண்டவர் கொண்டு போவாங்க. ஆனா ஒரு நாள் நீங்க இந்த ஜெபத்தை பண்ண போது ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாங்க. ஆண்டவங்களா கொண்டு போய் உங்களை ஒரு நாள் பிசாசோட கையில என்ன பண்ண மாட்டாரு? விடவே மாட்டாரு. நம்மளா கொண்டு போய் பிசாசு டே இதா அப்போ அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை கொடுத்தாரு. நீங்க ஆண்டவரோட பிள்ளைகளா இருந்தா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? நாலு எதிர்வெளிக்கு நிஜமா போடுவோம். நீங்க என்ன பண்றீங்க? ஆண்டவரோட ஒரு ரிலேஷன். இன்னும் ஆண்டவர் என்ன பண்றாரு? பரிசுத்தமாக்குறாரு. அவரோட சித்தத்தை என்ன பண்றாரு? சரியா ஐஸ் ஆன் ஹெவன். ஏன்னா அப்பதான் அவரோட சித்தத்தை பூமியில செய்ய முடியும். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்கள் பாவங்களை மன்னிங்க. அதுக்கப்புறம் ஒரு தேவையில்லை ஆண்டவர் சொல்றாரு. தேவையில்லை என்ன அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு என்னது? உன்னை சோதனைக்கு உட்படுத்தாமல் என்ன பண்ணுங்க? சீனையிலிருந்து ரட்சிங்க. அது மேபி ஒன்லி கண்டிஷனல் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு நீ அந்த ஜெபத்தை பண்ணு. அதுவும் ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த சோதனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றாரு? வழி. நீங்க நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான். ஏன் இந்த மாடல் கொடுத்துருக்காரு பாத்தீங்கன்னா, இந்த மாடல் இல்லை அப்படின்னா அழகா ஒரு பூமி ஆண்டவர் சொல்றாரு. ஆயக்காரன் பரிசீலனும் அது அப்ப ஆண்டவர் ஆழமா சொல்றாரு. ஆயக்காரன் போய் என்ன சொல்றாரு? பரிசீலன் போய் என்ன சொல்றேன்னா அவங்களோட செக்லிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. இதை பண்ண அப்படின்னு சொல்றாங்க. ஆயக்காரனுக்கு ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவரே இந்த பாதையின் மேல நீங்க என்ன பண்ணுங்க? உண்மையா ஆழத்துல அந்த பரிசீலனை எல்லாமே தெரியும். நான் என்ன பண்றேன்? வாரத்துல 2 நாள் என்ன பண்றேன்? குளிக்கிறேன், நான் தலை குளிக்கிறேன், நான் என்ன பண்றேன்? கிளாஸ் பண்றேன், நான் நல்ல ட்ரெஸ் போட்டு தான் போடுறேன், பழைய ட்ரெஸ் போட மாட்டேன், பழைய சாப்பாடு சாப்பிட மாட்டேன். அவரோட நீதியை மட்டும் சொல்லிட்டே இருக்கான். அதான் ஆண்டவர் சொல்றாரு உன்னுடைய நீதி ஆண்டவரோட கண்களுக்கு எப்படி இருக்கு? அதுக்கான தந்தையை போல இருக்கு. ஆண்டவருக்கு இந்த பிரசனத்துல ஜபத்துல எல்லாம் என்ன வரும்? ஏன் முதலாவது நீங்க என்ன கேட்குறீங்க? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் கேட்குறீங்க. எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கொடுப்பாங்க. விசுவாசம் எந்திரிச்சுப்போமா? ஒரு 2 minutes லேட் ஆயிடுச்சு. ஒரு 2 minutes நம்ம நன்றி தகப்பனே, நன்றி இயேசுப்பா, நன்றி தகப்பனே.